எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக் பீட்ரூட் வடை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான விட்டமின்ஸு, அப்புறம் வந்து கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வாரத்தில் ஒரு தடவை ஒரு 2 தடவை செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. பீட்ரூட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்களில் இருக்கிற அந்த கொழுப்பு படிமத்தை நீக்கிற சக்தி இந்த பீட்ரூட்க்கு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு, அதாவது பிபி, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கிட்டவே நெருங்காதுங்க. உங்களுக்கு நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தாராளமாக இதை செஞ்சு கொடுங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1.5 பீட்ரூட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுக்கேன். ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு தாங்க. நான் வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வடை செய்கிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு, அதாவது 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வச்ச கடலப்பருப்பு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு இதோடு சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கலாங்க. ரொம்பவும் வந்து நீங்கள் நைஸாக அரைக்க வேணாம், 1 பாதி அரைச்சாலும் போதுங்க. ஏன்னா வந்து இந்த பேட்டர் வந்து நல்லா பீட்ரூட்டோட கம்பைன் ஆகணும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் கட் பண்ணது, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட மெலிசாக பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது வந்து வாயில் வந்து கடிப்படும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் நைஸாக வந்து கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து துருவி வச்ச பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்து இருக்குங்க. நிறைய பேர் அது என்னமோ அந்த ஸ்மெல்னால பிடிக்காத என்னன்னு தெரியல, நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதில் தாங்க ரொம்ப சக்தி இருக்குது. ஸோ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து வைக்கணும். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து வாட்டர் கண்டெயின் இருக்கிறதுனால வாட்டர் எல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பீட்ரூட் வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸாக தாங்க போடுறேங்க. நீங்கள் வந்து ரவுண்டாக போடலாம், இல்லை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வேணும் நீங்கள் இதில் போட்டாங்கன்னா உங்கள் கிரியேட் ஆட்டாங்க. ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சொல்லி நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம், அயன் இருக்குங்க நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்கும், அதாவது ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் ரொம்ப அதிகரித்து ரத்த சோகை ப்ராப்ளமே வராதுங்க. ஹெச்பி லெவல் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதர் சைடு வந்து திருப்பி விட்டுடலாம். ஸோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வச்சுருக்க வேண்டாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான வெஜிடபிள்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ சத்து இருக்குது இந்த பீட்ரூட்டில். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பொரியல் செஞ்சு இந்த மாதிரி வந்து சாதம் இதில் வந்து கலந்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னோடய சில்ட்ரன்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து பீட்ரூட் வடை ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பீட்ரூட் கட்லட் செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸில். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பீட்ரூட்டு ரெசிபிங்க. இது பீட்ரூட் வடை. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஆயில் ரொம்பன்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஷேலோ ஃப்ரை கூட பண்ணலாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆயிலில் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வந்து மிதமான தீயில மிதமான ஆயில் போட்டு நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து வடை மாதிரியே எடுத்து நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட கம்மியாக வந்து தவாவில் போட்டு கூட நீங்கள் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் வடை. பேச்சும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துறேன். ஸோ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தூக்கமின்மை பிரச்சனையே வராது. அதாவது நிறையா பேர் வந்து ஸ்ட்ரெஸ்னால டென்ஷனால் எல்லாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து சீக்கிரமாக வரவே வராது. ஸோ அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பீட்ரூட்டை பொரியலாவோ இல்லைனா ஒரு கிளாஸ் வந்து ஜூஸாகவும் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. நல்லா வந்து நைட்டில் தூக்கம் உங்களுக்கு வந்து நல்லா அதிகரிக்கும் தூக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற ஸ்டொமக்கில் இருக்கிற பூச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன சின்னதாக வந்து ஒரு அந்த சின்ன பசங்கள்லாம் நிறையா வந்து இனிப்பு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பூச்சி ப்ராப்ளமும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. அனதர் சைடு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு.
ஆனால் ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் வடையை நீங்களும் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்ப இதெல்லாம் ஹெல்த்தி தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பச்சையாக தான் இதில் பீட்ரூட் ஆட் பண்ணோம். ஸோ வந்து இது ஹெல்த்தி தாங்க. இவ்வளோ வந்து மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கிற இந்த பீட்ரூட் வடையை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிச்சனுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு